வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் 3. பங்குச்சித்தின் திருமணம் நடந்து 2 மாதங்கள் கூட பூர்த்தியாகவில்லை. ஒரு நாள் பிற்பகல் நீலாம்பையை அச்சுக்கத்தேன் என்று மிகவும் களைப்புடன் மருதப்ப கவுண்டர் திரும்பி வந்தார். பையா, கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று தமது வேலையாளுக்கு உத்தரவிட்ட பிறகு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். குளிர்ந்த நீரை கண்ணாடி டம்ளரில் நிரப்பிக்கொண்டு உள்ளிருந்து ஓடி வந்த வேலைக்கார பையன் எஜமானரது முகத்தை உற்று பார்த்துவிட்டு நடுநடுங்கி போய் டம்ளரை கீழே போட்டு விட்டான். சற்று முன் அவனிடம் பேசிய கவுண்டர் சவமாகி நாற்காலியில் சாய்ந்து கிடந்தார். மாரடைப்பால் மாமனார் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் சதாசிவம் சிறிதும் காலதாமதம் செய்யவே இல்லை. அடுத்த ரயிலுக்கே மனைவியுடன் புறப்பட்டு நகரத்திற்கு ஓடியும் வந்து சேர்ந்து விட்டான். ஜெகதா வந்து சேரும் முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பு அவனுக்கு. கவுண்டர் காலமான செய்தியை அறிந்ததும் அவரது மற்ற 2 மருமகன்களும் ஆளுக்கு ஒரு அனுதாப செய்தியை தந்தி மூலம் அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருந்த இடத்திலேயே இருந்து விட்டார்கள். விஷயத்தை அறிந்து அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்திருந்த ஜெகதா மனஸ்தாபத்தை மறந்து தங்கையை தழுவிக்கொண்டு தந்தைக்காக ஒரு மூச்சு கண்ணீர் வடித்தாள். வந்திருந்த உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கவுண்டரின் மேன்மையான குணங்களை பற்றி புகழ்ந்து பேசி புலம்பி அழுது ஒருவாறு ஓய்ந்த பின்புதான் ஜெகதாவிற்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. வீட்டிற்கு வந்திருந்த தினசரி பத்திரிகைகள் அனைத்தையும் அவள் எடுத்து புரட்டி பார்த்தாள். மோட்டார் வண்டியில் மோதுண்டு மாண்டவர்களை பற்றியும் கண் தெரியாத கிணற்றில் குதித்துவிட்ட கிழவிகளை பற்றியும் தகவல் தெரிவித்த அந்த பத்திரிகைகள் ஒன்றில் கூட கவுண்டரின் மரண செய்தி ஒரு வரியேனும் காணப்படவில்லை. பல வருஷங்களாக அச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்த கவுண்டரின் திடீர் மரணத்தை குறித்து சுட சுட செய்தி வெளிவந்துதான் என்ன பயன் என்ற ஜெகதாவிற்கு கோபம் ஏற்பட்டது. வெளியூரில் இருக்கும் நண்பர்களும் உறவினர்களும் கவுண்டரின் மறைவை பற்றி உடனுக்குடனே தெரிந்து கொண்டால் ஒழிய குடும்பத்தின் கௌரவம் பாழாகிவிடும் என அவள் கவலைப்பட்டாள். தாமதம் செய்யாது உடனே ஓடி வீட்டு கூடத்தில் ஒட்டடை படிந்து தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படம் ஒன்றை எடுத்தாள். கவுண்டரின் திருமணத்திற்கு முந்தி எடுத்திருந்த அந்த படத்தின் சட்டங்களை கயிற்றுவிட்டு அச்சகத்து மேனேஜரிடம் கொடுத்தாள். கவுண்டர் பிறந்த தேதி, மறைந்த தேதி, இடையே வாழ்விலே அவர் சாதித்த காரியங்கள், உறவினர்கள் பற்றிய குறிப்பு, தான தர்மங்களை பற்றிய தகவல் ஒன்றையும் விடாது விவரமாக எழுதி அத்துடன் கொடுத்து அதை எல்லா பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கும்படி உத்தரவிட்டாள். அதற்குண்டாகும் செலவை தான் ஏற்றுக்கொண்டதும் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள் யாவும் பூர்த்தியாகிவிட்டது என்ற நிலையில் திருப்தி அடைந்தவளாக அவள் வேறு ஆக வேண்டிய காரியங்களை பற்றி கவலை இல்லாது இருந்துவிட்டாள். வீட்டிற்கு புதிதாக வந்த மருமகன் என்ற உறவிற்கும் எல்லோருக்கும் முன்பு பரபரப்பாக வந்து சேர்ந்ததற்கும் சதாசிவத்திற்கு தக்க பயன் இல்லாது போகவில்லை. கவுண்டரின் ஈம சடங்குகளை விமர்சையாக செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் சதாசிவத்தின் மேல் வந்து விழுந்தது. மாமனாரின் அழகிய பங்களாவையும் அதிலிருந்த இரும்பு பீரோக்களையும் மனதிற்குள் விலை பெற்று தன் பங்கை கணக்கிட்டு கொண்டிருந்தான் அவன். அதனால் முகத்தை சுளிக்காது பணத்தை தண்ணீராக பாவித்து அவரது ஈம சடங்குகளை ஆடம்பரமாக செய்து முடித்தான். முன்னால் போட்டு பின்னால் புரட்டி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் நிலத்திற்கு எரு வாங்க வைத்திருந்த 700 ரூபாய்களையும் 2 தினங்களில் செலவிட்டு விட்டான். மருதப்ப கவுண்டரின் உண்மையான பொருளாதார நிலை அவர் மறைந்த 4வது நாளே குபீர் என்று அம்பலமாகிவிட்டது. கவுண்டரின் அச்சகமும் வீடும் அதிலுள்ள பொருட்கள் அனைத்தையும் கடனுக்காக சப்தி செய்ய போவதாக கடன்காரர்கள் பகிரங்கமாக அறிக்கை விட்டதுடன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள துவங்கிவிட்டார்கள். அதை கேட்டதும் ஜெகதாவும் சதாசிவமும் ஒருங்கே அதிர்ச்சி அடைந்து போனார்கள். கடன், வக்கீல், நோட்டீஸ், ஜப்தி, கோர்ட்டு முதலிய விஷயங்களை அவள் வாழ்வில் அன்று வரை ஜெகதா காதால் கூட கேட்டறியாதவள். தலைக்கு மேல் கடனை வாங்கி சுமத்தி கடைசி காலத்தில் தந்தை இவ்வாறு குடும்ப கௌரவத்தை நாசமாக்கி விடுவார் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்த்தவள் இல்லை. நீலாம்பிகை அச்சகத்தின் முதலாளி என மேன்மையாக அவர் வாழ்ந்த வீட்டை கடன்காரர்கள் வந்து பறிமுதல் செய்து கொள்வதை பார்த்து கொண்டிருப்பதா என்று அவளுக்கு மெத்த அவமானமாக இருந்தது.
கடன் விஷயம் வெளியாகிவிட்டதிலிருந்து தெருவில் போவோரும் வருவரும் தங்கள் வீட்டை சுற்றி காட்டி இழிவாக பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அப்பா இவ்வாறு செய்திருப்பார் என்று தெரிந்திருந்தால் அவசரப்பட்டு கொண்டு அவர் புகைப்படத்தை பத்திரிகையில் பிரசுரிக்க மாட்டேன். கொஞ்சம் அரைக்குறையாக அறிந்திருப்பவர்கள் கூட புகைப்படத்தை கண்டு முழுவதும் அறிந்து கொண்டு விடுவார்களே என்று அங்கலாய்த்து கொண்டாள். துக்கம் விசாரிக்க வரும் பந்து மித்திரர்கள் கடனை பற்றி விசாரித்து தன்னை அவமானத்தை இடம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணிய ஜெகதா அடுத்த நாளே தனது மூட்டைகளை கட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள். அப்பா இப்படி மோசம் செய்வார்னு நான் நினைக்கவில்லையடி பங்கஜம். எனக்கு இங்கே யார் முகத்தையும் பார்க்க கூச்சமாக இருக்கிறது. இந்த சமயம் உங்கள் அத்தான் உசுரோடு இருந்தார்னா அவமானத்திலே நாக்கை பிடுங்கி கொண்டு உயிரை விட்டிருப்பார். அத்தனை பெரிய மானி அவர் என்று தங்கையிடம் வருத்தத்துடன் முறையிட்டு கொண்டு ஊருக்கு சென்று விட்டாள். உண்மையை அறிந்ததும் சதாசிவத்திற்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை விவரிக்கவே இயலாது. பங்கஜத்தின் அழகிற்காகவோ வேறு குண விசேஷங்களுக்காகவோ அவன் அவளை மணந்து கொள்ளவில்லை. உறவில் இருந்த பல பெண்களையும் உதறிவிட்டு முன்பின் அதிகம் தெரியாத கவுண்டரின் குடும்பத்திலே வந்து சம்பந்தம் செய்து கொண்டதற்கு தக்க காரணங்கள் இல்லாது போகவில்லை. வாழ்க்கையிலே சீக்கிரம் முன்னுக்கு வர வேண்டும் என்று துடிப்பும் ஆவலும் உள்ள இளைஞன் சதாசிவம். பூர்வீக சொத்து என்று அவனுக்கு அவனது தந்தை 1/2 ஏக்கர் நிலத்தையும் சிறு வீடு ஒன்றையும் மட்டுமே விட்டு போயிருந்தார். சொந்த உழைப்பினாலும் முயற்சியினாலுமே அவன் தன் சொத்தை பன்மடங்காக பெருக்கி கொண்டிருந்தான். காரிக்குளத்திலே வெகு விரைவில் பெரிய மிராசுதாரராகிவிட வேண்டும் என்ற பேராபாவினால் தனது நிலைமைக்கு மீறி 10 ஏக்கர் நிலத்தை உழுது பயிர் செய்ய குத்தகைக்கு எடுத்து கொண்டிருந்தான். இதன் விளைவாக அவனுக்கு 2000 ரூபாய் வரை கடன் ஏற்பட்டிருந்தது. வெளி இடத்திலே குடுக்கல் வாங்கல் வைத்து கொள்வானேன், உறவுக்குள்ளாகவே இருந்தால் பிறருக்கு அதை பற்றி தெரியாதிருக்கும் என எண்ணி அவன் தன் சிறிய தாயார் பெரிய நாயகியிடம் அந்த தொகையை வாங்கி கொண்டிருந்தான். சிறு வயதிலே விதவையாக்கிவிட்டிருந்த பெரிய நாயகி சதாசிவத்தின் தாயார் சுந்தரத்தின் இளைய சகோதரி. அக்கா இருமல் ஜுரத்திலே படுத்த படுக்கையாக இருந்ததை கேள்வியுற்று பணிவிடை செய்ய தங்கை தன் கிராமத்தில் நின்று வந்திருந்தாள். பெரிய இடத்திலே வாழ்க்கைப்பட்டு இருந்ததனால் சாப்பாட்டிற்கும் துணிக்கும் செலவானது போக வட்டிக்கு விட்டு வைக்க அவள் கையில் கொஞ்சம் ரொக்க பணம் தாராளமாக இருந்தது. சுந்தரம் சீக்காக கிடந்த பொழுது மருந்திற்கும் மற்ற பலவித செலவுகள் ஏற்பட்டன. அத்துடன் நில விஷயமாகவும் சிறிது பணம் தேவையாக இருந்தது. சதாசிவம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து தன் வீட்டை அடமானமாக எழுதி கொடுத்துவிட்டு பெரிய நாயகியிடம் 2000 ரூபாய் வரை கடன் பெற்று கொண்டிருந்தான். எவ்வளவோ செலவு செய்தும் நன்றாக கவனித்து பார்த்தும் சுந்தரம் நோயினின்று குணமடையாது சில மாதங்களில் காலமாகிவிட்டாள். சதாசிவத்திற்கு தன் சிறிய தாயார் மீது அப்படி திடீரென்று பாசம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை. கடன் வாங்கிய தொகையை உடனே திருப்பி தரும்படி கேட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தினால் அவளை தொடர்ந்தாற்போல் தன் வீட்டிலே தங்க அனுமதித்திருந்தான். வருஷங்கள் 2ற்கு மேலாகியும் அவளிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வசதி இல்லாது ஏதாவது ஒரு செலவு வந்து குறுக்கிட்டு தடுத்த வண்ணம் இருந்தது. வட்டி விஷம் போல் ஏறிக்கொண்டு போவது போதாது போல் தன் வீட்டை இஷ்டப்படி நடத்தி கொண்டு பெரியனாகி சுகமாக அங்கேயே தங்கியிருந்தது அவனுக்கு ஒரு பெரிய பாரமாக தென்பட்டது. வாங்கிய கடனை கொடுத்த மறுகணமே அவளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு வேறு வேலை பார்க்க வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருந்தான். பெரிய நாயகி சதாசிவத்திற்கு கடன் கொடுக்க முன் வந்ததற்கும் ஒரு சிறு காரணம் இருந்தது. அதை அவன் நன்கு அறிவான். தாய் தந்தையற்ற அனாதையாக மாமனிடம் வாழ்ந்து வந்த தனது ஒன்றிவிட்ட அண்ணன் மகள் ரத்தினத்தை அவனுக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். பணத்தை கடன் வாங்கும் வரை சதாசிவம் அவள் வெளிப்படையாக தெரிவித்த ஆவலை எதிர்த்து ஒன்றும் கூறவில்லை. சரி என்றோ மாட்டன் என்றோ ஒன்றுமே கூறாது மௌனமாக இருந்தான். சிறிய தாயாரிடம் கடனுக்கு கட்டுப்பட்டு போன பின்பு அவனுக்கு ரத்தினத்தை மணந்து கொள்ள சிறிதும் விருப்பம் இருக்கவில்லை. ஏற்கனவே பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டில் உரிமை பாராட்டி கொண்டு வாழும் பெரிய நாய்க்கு பெண்ணையும் கொடுத்து விட்டாளானால் பிறகு வீட்டை விட்டு வெளியே நகருவாளா என்ன? வேண்டாத உறவினர்களின் பந்தத்தை எல்லாம் விலக்கி வாங்கி கொள்ள சதாசிவம் மடையனா என்ன? மேலு ரத்தினம் சொத்து ஒன்றும் இல்லாத அனாதை பெண். பெரிய நாகைக்கு சோறு போட்டு காப்பாற்றும் கடமை போதாதென்று
அவளது அண்ணன் மகளுக்கும் கூட போட்டு காப்பாற்ற சதாசிவத்திடம் அப்படி சொத்து ஒன்றும் மிதமிஞ்சி கொட்டி கிடக்கவில்லை. ஆகவே அவன் பெரிய நாயகியின் மனஸ்தாபத்தை சிறிதும் பொருட்படுத்தாது ரத்தினத்தை மணந்து கொள்ள மறுத்துவிட்டான். வேறு உறவு பெண்களையும் வேண்டாம் என்று மறுத்ததன் மர்மமும் இதுவேதான். அவர்களில் யாரை மணந்து கொண்டாலும் அவனுக்கு பொருளாதார வழியில் ஒருவித பயனும் இல்லாதிருந்தது. கவுண்டரின் புத்திரி பங்கஜத்தை கல்யாணம் செய்து கொள்ள மனம் ஒப்பியதன் காரணமும் இதுவேதான். கவுண்டருக்கு பின்னால் அவரது சொத்துக்களுக்கு வாரிசாக இருந்தவர்கள் 2 பெண்கள் தான். என்னதான் செலவுகள் ஆனாலும் அவருக்கு பின் கட்டாயம் பங்கஜத்திற்கு குறைந்தது 500,000 சொத்தாக தந்தை விட்டு செல்வார். இதற்கிடையே அவசரத்திற்கு ஒரு 10,000 ரூபாய்கள் தேவை என்று மருமகன் கேட்டால் கவுண்டர் இல்லை என்று மறுத்துவிடப் போவதில்லை. சில மாதங்கள் சென்றதும் மாமனாரை அண்டி அத்தொகையை பெற்று பெரிய நாயகியின் கடனை அடைத்து முதலில் அவளை ஊருக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். நீதி பணத்திலே இன்னும் 2 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து வாழையை பயிர் செய்தால் கஷ்டம் என்பதே இன்றி சுகமாக வாழ முடியும் என்று பலவிதமாக ஆளுநாட்சரைப் போல அவனது மனோராஜ்யம் விரிவடைந்து ஆகாய மண்டலம் பூராவும் வியாபித்திருந்தது. கவுண்டரின் இந்த திடீர் மரணத்தை தொடர்ந்து எழுந்த கடன் விவரம் சதாசிவத்தின் கற்பனை கோட்டைகளை கொடிப்பொடியாக சிதற வைத்துவிட்டது. ஒரு துரும்பு கூட சொத்து என்று விட்டு வைக்காது போன ஒரு மனிதனுக்கு அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த பணத்தை வீணாக செலவிட்டு விட்டோமே என எண்ணி ஏமாற்றமும் கோபமும் அடைந்தவனுக்கு அதற்கு மேல் அங்கே தங்க விருப்பமில்லை. ஜெகதா ஊருக்கு புறப்பட்ட அதே தினம் அவனும் கிளம்பிவிட்டான். போதும், இங்கே வந்ததற்கு லாபம் பழுத்து விட்டது. சாமான்களை எடுத்துக்கொண்டு தயாராக இரு, ராத்திரி வண்டிக்கு புறப்படுகிறோம் என்று மனைவியிடம் திடீரென்று எரிந்து விழுந்தான் சதாசிவம். 2 மாத தாம்பத்திய வாழ்க்கையிலே அவளுக்கு தனது கணவனின் குணம் முழுவதையும் அறிந்து கொள்ள சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கவில்லை. ஆகவே அவளுக்கு கணவனின் கோபத்தின் உள்ளர்த்தம் சிறிதும் விளங்கவே இல்லை. என்றாலும் வீணாக விவாதிக்க விரும்பாது அவன் விருப்பப்படியே அன்றே அவள் பிரயாணப்பட்டு விட்டாள். தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு கணவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் முற்றிலும் மாறிவிட்டதை உணர்ந்த பங்கஜம் மனம் கலங்கி போனாள். சதாசிவத்தின் கலை பொருந்திய முகத்தை அழகு செய்த அந்த புன்னகை அவனது மாமனாருடனேயே மறைந்து போய்விட்டது. ஒரு சிறிய காரியத்திற்கெல்லாம் பொறுமை இழந்து மனைவியிடமும் சிறிய தாயாரிடமும் அவன் கோபித்து கொள்ள தலைப்பட்டான். முன்போல் வெளியிலிருந்து வரும்பொழுது வாசனை கதமும் நெய் மிட்டாயும் மனைவிக்கு வாங்கி கொண்டு வருவதை நிறுத்திவிட்டான். பங்கஜமும் முன்போல் அவைகளை எதிர்பார்த்து ஆவலுடன் அவன் வருகைக்காக காத்து நிற்பதை நாளடைவில் கைவிட்டு விட்டாள். வீட்டிற்குள் வரும்போது கணவன் கோபவேசத்துடன் வராது சுமூகமாக வந்தால் அதுவே பெரிய காதல் பரிசு என்று எண்ணும் அளவிற்கு அவளது நிலைமை பரிதாபகரமாக மாறிவிட்டிருந்தது. மருதப்ப கவுண்டர் இறந்து 6 மாத காலம் விரைவில் ஓடி சென்று விட்டது. ஒரு நாள் மாலை நல்ல கடும் வெயிலில் வெளியே சுற்றி அலைந்துவிட்டு உடல் சோர்ந்தவனாக சதாசிவம் வீட்டிற்குள்ளே நுழைந்தான். அவனது வருகையை கூட கவனியாது பங்கஜம் பெரிய நாயகம் தாழ்வாரத்தில் சுவாரஸ்யமாக பேசி சிரித்து கொண்டு தாயக்கட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ வெளியே சென்ற புருஷன் உழைத்து போட்டால் நிழலில் உட்கார்ந்து இந்த 2 பெண்களும் வெட்டியாக அல்லவா கொட்டமடிக்கிறார்கள் என்று அக்காட்சியைக் கண்டு தனக்குள்ளே வெகுண்டான் அவன். அவனது கோபத்திற்கு தூபம் போடுவது போல் அப்பொழுது வீட்டின் பின் தோட்டத்திலே இன்னொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. கொட்டிலிருந்த கூழை பசு கயிற்றை அவிழ்த்து கொண்டு அவன் சிரமப்பட்டு பயிரிட்டு வளர்த்திருந்த கத்திரி பயிரையும் கீரை பாத்திகளையும் தோஷம் செய்து கொண்டிருந்தது. இப்படி சோம்பேறியாக உட்கார்ந்து சாப்பிட்டு தான் அப்பனை ஒழிச்சு கட்டின. இப்போ என்ன ஒழிச்சு கட்ட ஆரம்பிச்சுட்டியா? இங்கே வந்து இந்த அநியாயத்தை பார் என்ற கோபவேசத்துடன் கூக்குரலிட்டான் சதாசிவம். திடுக்கிட்டு போன பெரிய நாயகியும் பங்கஜமும் விருக்கின்று எழுந்து தோட்டத்தின் பக்கம் விரைந்தார்கள். பங்கஜத்தினால் அந்த காட்சியை காண சகிக்கவே முடியவில்லை. கையில் பிடித்து கொண்டிருந்த விறகு கட்டியை 2ஆக ஒடிந்து விடவளவு சதாசிவம் மூர்க்கத்தனமாக அந்த பசுமாட்டை அடித்து கொண்டிருந்தான். கோபத்தினால் கனல் போன்று சிவந்திருந்த அவனது முகத்தையும் தப்பி ஓட முடியாது தனித்து கதறி கொண்டிருந்த பசுவின் அலறலையும் அதன் முதுகு தோலிலிருந்து வழிந்த இரத்தத்தையும் கண்ட பங்கஜத்தின் உடலும் உள்ளமும் பயத்திலே பதறின. பூமியும் மற்ற எல்லா பொருள்களும் அவள் முன்பு
பம்பரமாக சுழன்றன. மறுகணம் கிரீச்சென்று கூவிக்கொண்டு அவள் மயக்கமாக கீழே விழுந்து விட்டாள். திரும்பி பார்த்த சதாசிவம் கோபம் தாளாது விறகு கட்டியை ஓங்கியபடி, பாசாங்கு கள்ளி, வேஷமா போடுகிறாய் என்று பல்லை கடித்து கொண்டு நெருங்கினான். புடவை தலைப்பை இழுத்து செருகி கொண்டாள் பெரிய நாயகி. ஆத்திரத்திலே அவளது நெஞ்சு படப்படுத்தது. குபீர் என்று பாய்ந்து அவனது கரத்தில் இருந்த கட்டையை பிடிங்க அப்பால் வீசி போட்டாள். ஆட்டையும் அடிப்பது போல் நினைச்சிட்டியா என்ன? கர்ப்பிணி பெண் மேலே கையை வச்சினா தெரியும் சேதி என்று கோபத்துடன் கூக்கரலி விட்டு பங்கஜத்தை வாரி தன் மணி மீது போட்டு கொண்டாள். கிளியை வளர்த்து பூனைக்கிட்டே கொடுத்தா போல உன்கிட்டே இவளை கொண்டு வந்து கொடுத்தவன் புத்தியை தான் சொல்லணும். இங்கே வந்து பார் என்று பெரிய நாயகி அதட்டவே சதாசிவம் திரும்பினான். வாய்ப்படை மீது தலைபலமாக மோதிவிட்டதனால் நெற்றி ஓரத்தில் ஏற்பட்டிருந்த சிறு காயத்தினின்று இரத்தம் பங்கஜத்தின் அழகிய கன்னத்தின் மீது பாய்ந்தோடி கொண்டிருப்பதை கண்டதும் சதாசிவம் முகத்தை சுழித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். இரக்கமற்ற பாவி, கொஞ்சமாவது நெஞ்சிலே ஈரம் இருந்தா இப்படி முகத்தை திருப்பி கொண்டு போவானா? நல்ல வேலை, என் ரத்தனத்தை இவனுக்கு கட்டி கொடுக்காமல் போனேன். கொடுத்திருந்தா அந்த பெண் கதையும் இது மாதிரி தானே ஆகியிருக்கும் என்ற தனக்குள்ளே கோபத்துடன் பேசிய பெரிய நாயகி தன் மடி மீது மூச்சித்து கிடந்த பங்கஜத்தின் முகத்தை உற்று பார்த்தாள். எவ்வளவோ மேன்மையாகவும் அருமையாகவும் வாழ்ந்த பெண் இவனிடம் சீர்குலைய வந்திருக்கிறாளே என்று எண்ணிய மாத்திரம் தாய்மை உணர்ச்சி மேலோங்கி நின்ற அவளது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது.